Good morning, students. In this class, we are going to see formal organization. இந்த டாப்பிக்கில் வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது எதுக்காக இதுதான் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது சொல்கிறேன். சரியா? ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது ஒரு முறையான ஒரு நேர்த்தியான வடிவம் அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஜென்ரலாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஒர்க் பிளேஸ்லலாம் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல்னால் இந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்வாங்க. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனில் எது ஃபார்மல் ஆர்கனைசேஷன் நம்ம எதெல்லாம் சொல்லலாம், எதை வச்சு அது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். Okay, listen. Formal organization is a goal-oriented entity and that exists to accurate efforts of individuals, and it refers to the structure of jobs and position with clearly defined functions, responsibilities and authorities. ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு நோக்கத்துக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நோக்கம் அப்படின்றத விட அந்த கம்பெனியோ அந்த வேலை செய்கிற இடமோ அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற ஒரு நோக்கத்துக்குரியதாக அமைக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் அது ஒரு அக்யூரேட்டான ஒரு முடிவையும் தனித்துவத்தையும் கொண்டிருக்கும். அக்யூரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். எதெல்லாம் மேம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாப், வேலையுடைய வடிவம், வேலையுடைய அமைப்பு என்ன, வேலையுடைய பொசிஷன் என்ன, எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறாங்க, யார் ஒர்க் பண்ண போகிறாங்க, வித் கிளியர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்கும், அந்த வேலையின் செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்கும், அதனுடைய பொறுப்புகள் என்னென்ன, அதுக்கு அதிகாரி யார் அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். எது? இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. ஓகேவா? இப்போ புரியுதா? ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு நோக்கத்தை நோக்கி அந்த வேலையை பற்றின, அந்த துறை பற்றின, அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு தெளிவான நோக்கத்தை கொண்டு இருக்கும். எதை வச்சு அது ஒரு கிளியர் அண்ட் அக்யூரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, which refers to the structure of job and the position, clearly defined function and responsibilities, authorities. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்புகள், அத்தாரிட்டின்ற கிளாஸ் பற்றி நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். அத்தாரிட்டின்றது அதிகாரம். சரியா? யாருக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அதிகாரம் அப்படின்றது தான் வந்து அத்தாரிட்டின்னு பார்த்தோம். யாருக்கு அதிகாரம் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, அந்த வேலையினுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அதோட பொசிஷன் என்ன, நெக்ஸ்ட்டு அந்த வேலையுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதா இருக்கும் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன். தட் இஸ் வை விச் இஸ் said to be as ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இஸ் தட் கிளியர்? புரியுதா? இப்போ இங்கே ஒரு சில ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இருக்கும் அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, விச் டெலிபரேட்லி கிரியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்டிப்பாக அது எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வடிவமைப்போடு இருக்கும். இப்படி தான் இருக்கணும். ஒரு ஃபார்மலான ஆர்கனைசேஷன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் நம்ம போட்டுட்டு வரணும். அது ஏன் என்னென்னலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய நார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாப் ஓரியன்டாக இருக்கும். அது ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதாகவும், ஏதோ ஒரு ஜென்ரலான கேஷுவலான ஒரு விஷயத்த செய்கிறதாகவும், செஞ்சால் செய்யலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஆப்ஷனலாக இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேலையோட நோக்கத்தை கொண்டு இருக்கும். ஜாப் ஓரியன்டாக இருக்கும். டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலையோட பகிர்வு, அதனுடைய பிரிவுகள். இப்போ ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஹோல் டாஸ்க்கையும் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றத நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறதுக்கான கான்செப்ட் என்னென்னா, ஒர்க்கை டிவைட் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் வித்தின் அ டைம். அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷனும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ வேலை பகிர்வு அண்ட் வேலை பிரிவு தான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்டேஷன். டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்னா துறைப்படுத்துதல். இப்போது அந்த வேலைக்கு என்னென்ன துறைகள் இருக்குது, வாட் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர், என்னென்ன துறை. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு துறை இருக்கும். ஒரு காலேஜ் இருக்குன்னா உங்கள் காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 10 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருப்பாங்க.
டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது துறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கம்பெனியில் இப்போ ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொருளை தயாரிக்கிற இடத்த ப்ரொடக்ஷன் தயாரிப்பு அப்படின்னு ஒரு துறையாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறத ரீச் பண்ணுறத மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கேஷ் ஹேண்டில் பண்ணுறது, இந்தந்த வேலைக்கு இந்தந்த அமௌண்ட்டுன்னு கேஷ் அலோகேட் பண்ணுறத ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு ஆட்களை சேர்க்கறத ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்டேஷன் நமக்கு ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் கிளியராக இருக்கும். இவங்களுக்கு கீழே இவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருப்பார், டிபார்ட்மெண்ட் மேனேஜர் கீழே அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு துறைப்படுத்துதல் தெளிவாக இருக்கும். ஃபார்மல் அத்தாரிட்டி இருக்கும், அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு அதிகாரமாக இல்லாமல் ஃபார்மலாக இருக்கும். இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு யார்கிட்ட சொல்வீங்க, நான் ஒர்க்கை முடிச்சுட்டேன்னு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கிட்ட சொல்வீங்க, சரியா? ஆனால் இவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு ஹெட் இருப்பாங்க, ரைட்? அவங்கக்கிட்ட போய் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிக்கிட்ட அந்த வேலையோட பொறுப்பை முடிச்சுட்டு கொடுக்க சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க அதிகாரத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் சைட் டு பி எஸ் ஃபார்மல் அத்தாரிட்டி. அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்றத சொல்லணும். இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அப்வர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. மேலேருந்து அதே மாதிரி அப்வர்ட் அத்தாரிட்டி டெலிகேஷன் அண்ட் டவுன்வர்ட் அத்தாரிட்டி சப்மிஷன். நம்ம முடித்த ஒர்க்குக்கான நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோமோ அதை அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம். இதை தான் ஃபார்மல் அப்படின்றாங்க. அத்தாரிட்டின்றது அதிகாரம், ஆனால் அது ஒரு முறையான வழியில் இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்வீங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த கொஷினை கேட்க முடியாது. இஃப் த பர்சன் இஸ் அன்ஆத்தரைஸ்டு டு யூ, உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு அன்னோனாக யாராவது கேட்கும் போது சொல்வீங்க இல்லையா? ஸோ உங்களை ஒருத்தவங்க கொஷின் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு அதுக்கேற்ற அத்தாரிட்டி இருந்திருக்கும், அதனால தே ஆஸ்க் யூ, ரைட்? இது ஆர்கனைசேஷனில் கிளியராக இருக்கும் யார் அந்த அத்தாரிட்டைஸ்டு பர்சன் அப்படின்றத ஒரு ஃபார்மல் அப்படின்றத முறையான வழியில் கொடுத்துருப்பாங்க, ரைட்? இப்போது ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர் எம்ப்ளாயி கிட்ட போய் கேட்பாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஷிஃப்ட் டைம் இருக்குது, ஷிஃப்ட் டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எம்ப்ளாயி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, என்ன ஜிஎம் தான் கொஷின் கேட்கணும் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஜிஎம் ஃபுல் ஆர்கனைசேஷனையும் என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத டைமில் ஆர்கனைசேஷனில் ஒர்க் நடக்கிறதுக்கு தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், சுப்பீரியர்ஸ் அப்படிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க, ரைட்? ஸோ இதுதான் ஃபார்மல் அத்தாரிட்டி. இப்போ ஃபார்மல் அத்தாரிட்டினா என்னென்னு புரியுதா? நெக்ஸ்ட்டு டெலிகேஷன் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயீஸுடைய லெவல் அதிகமாகும்போது இந்த சூப்பர்வைசர்ஸ் கொண்டு பிரித்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒரு பிரதிநிதி, ஒரு குழு அமைக்கணும், ஒரு டீம் அமைச்சு இந்த டீமுக்கு இவங்க சூப்பர்வைசர், இந்த 15 மெம்பருக்கு ஒரு சூப்பர்வைசர், 10 மெம்பருக்கு ஒரு சூப்பர்வைசர், இல்லை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெவல் அதிகமாச்சுன்னா 7 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது தான் டெலிகேஷன். அண்ட் வி கோயிங் டு see இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும், ஒரு கிளியர் கோஆர்டினேஷன் இருக்கும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மலாக நம்ம பண்ணுறதுனால, எல்லாத்தையும் ஒரு சரியான முறையில் பண்ணுறதுனால ஒரு ஒருங்கிணைப்பு எப்போவுமே இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இட்ஸ் தட் கிளியர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். இதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார்மல் ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வி கோயிங் டு see.